கொதிக்கிற தண்ணியில ஒரு ஃப்ராக் உள்ள போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உடனே ஜம்ப் பண்ணிடும். ஆனா அதே ஃப்ராகை நார்மலான தண்ணியில உள்ள விட்டுட்டு ஸ்லோவா ஹீட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த தண்ணி அதுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த வார்மான ஃபீலிங் பிடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த ஹீட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கும். ஒரு பாயிண்ட்ல அந்த ஹீட்டை ரெசிஸ்டே பண்ண முடியாம அதே தண்ணியில செத்து கூட போயிடும். இது ஆக்சுவலி அந்த ஃப்ராகோட கதை கிடையாது, உங்களோட கதை தான். ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் பார்த்த உடனே எல்லாம் தெரியாது. இனிஷியலா அந்த பர்சனை பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், நீங்களும் அதை பார்த்து லவ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட்டை அட்ஜஸ்டும் பண்ணியிருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப டாக்ஸிக்காக மாறி இருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட லைஃப்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி உங்களையே லூஸ் பண்ணியிருப்பீங்க. இது ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இல்லை, கெரியர்லையுமே தான். காசு மட்டும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வேலையில் போய் சேர்ந்துருப்பீங்க. ஒரு 3 to 4 இயர்ஸ்ல உங்களையே நீங்க இழந்து உங்க லைஃபை தொலைச்சிருப்பீங்க. ஆக்சுவலி இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, யூ ஷுட் நோ தி டிஃபரன்ஸ் பிட்வீன் growing up and losing your life. For example, உங்களுக்கு கோவம் வருது, அதை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்கன்னா அது growing up. பட் உங்களை மொத்தமா மாத்திக்க சொல்றாங்க அப்படின்னா அது losing yourself. நல்லா காசு சம்பாதிக்கணும், அதுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்னா அது growing up. ஆனா அதுக்காக உங்க பேஷனையே இழந்துட்டு நீங்களே யாருன்றதை இழந்துட்டு நீங்க வேற மாதிரி மாத்திக்கிறீங்கன்னா அது லூசிங் yourself. மற்றவங்களை குறையே சொல்லாம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது growing up. ஆனா நீங்க எல்லாத்துக்குமே எஸ் சொல்றது லூசிங் yourself. இந்த டிஃபரன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் லைஃப்பை ஒழுங்காக லீட் பண்ண முடியும். வளர்ச்சி டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். ஆனால் டிஸ்கம்ஃபர்ட்டே உங்கள் லைஃபாக மாறிடுச்சுன்னா இட் இஸ் டைம் ஃபார் யூ டு ஜம்ப்.